இஸ்ரேல் ஈரான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்துமா? ரஷ்யாவின் எச்சரிக்கை என்ன? அமெரிக்கா டீலுக்கு ஓகேன்னு சொன்னதும் அதில் உள்ள குழப்பங்களும் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். நாள் 24 மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மணி 5:30க்கு முன்னகிட்டே வந்துட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். 8:30க்கு தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்திருக்கும். அப்போ அந்த அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இந்த நியூஸ் இறங்குது. ட்ரம்ப்போட நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த போஸ்ட்டு, ட்ரம்ப்போட சோஷியல் மீடியான, ட்ரம்ப்புக்கு சொந்தமான சோஷியல் மீடியா இருக்குது, அந்த மீடியாவில் இறங்கின இந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த பேஜில், ட்ரம்ப்போட பேஜில் இறங்கின இந்த ட்வீட் தான் வந்துக்கிட்டு முக்கியமாக பார்க்குது. இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நாங்கள் 2 நாளாக ஈரானோட முக்கிய தலைவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஒத்து தீர்ப்புக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கோம். அதனால் 5 நாளைக்கு ஈரானோட மின் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவதை வந்து நாங்கள் வந்துட்டு ஒத்தி வைக்கிறோம். அமெரிக்கா இராணுவத்துக்கு வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன் அப்படிங்கிற தான் வந்துக்கிட்டு அதில் சொல்லியிருக்காப்புல. நம்ம வந்துக்கிட்டு எடுக்கிற சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அல் ஜசீரா, அல் அரேபியா. இந்த அல் ஜசீரா வந்துக்கிட்டு கத்தருக்குள்ளது, அல் அரேபியா வந்துட்டு சவுதிக்குள்ளது. இந்த அல் ஜசீராவும் அல் அரேபியாவும் வந்துக்கிட்டு நிறைய ஈரானுக்கு சம்பந்தமான நியூஸை வந்துக்கிட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்ற சமயம் தான். அப்போ பிரஸ் டிவியும் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பிரஸ் டிவியில் உள்ள நியூஸஸ் நிறைய வந்துக்கிட்டு அல் ஜசீராவும் அல் அரேபியாவும் வந்துக்கிட்டு மறைக்கிறாப்புல, மக்கள் மத்தியில் மறைக்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்திருக்கும் போது தான் நம்ம வந்துக்கிட்டு திருப்பி வந்துக்கிட்டு பிரஸ் டிவியும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துக்கிட்டு டெஹரான் டைம்ஸ் அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இரநா நியூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பேஜஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். இப்படி கிட்டத்தட்ட அங்கே உள்ள முக்கியமான ட்ரூ ப்ராமிஸுங்கிற ஒரு பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஈரானோட மிலிட்ரி ஒஃபிஷியல் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம இதில் எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இது வந்து எதெல்லாம் வந்துக்கிட்டு கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்துக்கிட்டு இந்த நியூஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதில் எந்த இதுலையுமே வந்துக்கிட்டு லீக் ஆகலை. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம இந்தியாவில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான மீடியா ஒன் அப்படிங்கிற கேரளாவோட சேர்ந்த ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக போட்டுருப்பாங்க. இந்த சேனலில் உள்ள நியூஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்துக்கிட்டு எல்லா அரபு நாட்டிலையும் வந்துக்கிட்டு ப்ரெஸ் ரூம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ப்ரெஸ் அவங்க தனி ஒரு டீமே வச்சுருக்காப்புல எல்லா அரபு நாட்டிலையுமே. அப்போ அதனால் வந்துக்கிட்டு அவங்க அந்த அரபு நாட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த அல் ஜசீராவோ அல் அரேபியாவோ மறைக்கிற நியூஸ்லாம் வந்துக்கிட்டு மீடியா ஒன்ல வந்துடும். ஸோ நம்ம அதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது நியூஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த 2 நாளாக இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு எந்த ஒரு நியூஸுக்குமே லீக் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு தான் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாப்ல. யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்பாஸ் அராச்சி சொல்லிட்டாப்ல, ப்ரொஃபஸர் மொராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர் இருக்காப்ல. அவர் தான் வந்துக்கிட்டு ஈரானுக்காக வந்துக்கிட்டு ஒஃபிஷியலாக வந்துக்கிட்டு எல்லா இங்கிலீஷ் சேனல்லையுமே வந்துக்கிட்டு பேசுகிறவர். அவர் சொல்கிறாப்ல, ஈரானோட ஐஆர்ஜிசி சொல்லுது, ஈரானோட ஸ்பீக்கர் சொல்கிறாப்ல, எல்லாருமே வந்து திட்டவட்டமாக இருக்கிறாப்ல. அப்போ எந்த ஒஃபிஷியல் கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கும்போ இந்த மீம் 2 நீங்க பாருங்க. இதுதான் நமக்கு வந்துகிட்டு ரொம்ப சூப்பரான 2 மீம். காலை உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி. ஃபர்ஸ்ட் நம்ம மீமு அது கைப்புள்ள, இந்த மாடா நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு நம்ம இது வந்து எப்பவுமே வந்துக்கிட்டு ஓடுற ஒரு மீமு. 2வது ஒரு மீமு ஈரான் விட்டுருக்க மீமு. அதாவது ஈரானோட சீனியர் ஒஃபிஷியல்கிட்ட பேசுகிற எங்கள் சுவரை பார்த்துட்டு சுவரில் எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்துக்கிட்டு பேசினாப்புல அப்படின்னா சிம்பாலிக்காக சொல்லிட்டாப்புல, எவனுமே இல்லாத அடைச்ச ரூமில் வந்துக்கிட்டு நம்ம ட்ரம்ப் வந்துக்கிட்டு 3 ரூமில் வந்துக்கிட்டு பேசியிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி, ஆளே இல்லாத ரூமில் போய் பேசியிருக்காப்புல அப்படிதான் வந்துட்டு சிம்பாலிக்காக இந்த மீம் சொல்கிறாப்புல. இவ்வளோ பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துக்கிட்டு இந்த மீம் இவர் இறக்குன அதே டைம் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாப்புலன்னா, ட்ரம்ப்பை வந்து ஒரு கோமாளியாக்கி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து பேலிஸ்டிக் மிசைல் அடித்து அதை வந்து இஸ்ரேலுக்கு விட்டு அடித்தாப்புல ட்ரூ ப்ராமிஸில். அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஈரான் நேற்று ராத்திரியும் ட்ரூ ப்ராமிஸ்
4ல் வந்துக்கிட்டு அதோட 72வது அலைன்னு நினைக்கேன் நேற்று வந்துக்கிட்டு சாயந்தரம் விட்ட அலை. அப்போ அதுவும் வந்துக்கிட்டு நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதல் நிறுத்தவே இல்லை ஈரான். அப்போ எங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்போ நமக்கு விசாரிச்சு வந்ததில் இப்போ ஒரே ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஈரான் கிட்ட பேசுறாப்புல, அதே மாதிரி அமெரிக்கா கிட்டையும் பேசுறாப்புல. இதன் அடிப்படையில் தான் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் நிறுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லை. அமெரிக்காவுக்கு இந்த வார்லேருந்து எப்படியாவது வெளியில வரணும், எப்படியாவது எஸ் ஆகிறதுக்கு என்னடா வழி இருக்குன்னு தேடிட்டு இருக்காப்ல. இதுல இவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இந்த இதை ஷாக் சொல்லிட்டு அடிச்சிடறாங்க. அமெரிக்கா நேற்று 48 மணி நேரம் டைமிங் முடிஞ்சு இன்னைக்கு காலையில வந்துக்கிட்டு அடிச்சிருக்கணும். யாருக்கு? ஈரான் மேல வந்துக்கிட்டு ஈரானோட மின் உற்பத்தி மேல வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திட்டான். ஈரான் மேல மின் உற்பத்தி மேல தாக்குதல் நடத்திட்டான்னா ஒட்டுமொத்த வளைகுடாவுமே வந்துக்கிட்டு தண்ணி காமிச்சிருவானுங்கிறது ஏற்கனவே ஈரான் சொன்னது ஈரான் செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அரபு ஃபுல்லாக வந்துட்டு பயங்கர பிரஷர். என்ன லாஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அரபு நாடுகள் வந்துக்கிட்டு அமெரிக்காவில் உள்ள முதலீடுகளுக்கு திரும்ப வருவோன்ட்டாப்ல. இந்த ஒரு த்ரெட்டு அமெரிக்கா கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கசிய விட்ட ஒரு செய்தி. இதில் வந்துட்டு ஸ்பெயின் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட $மில்லியன்ஸ் வந்துக்கிட்டு ரிட்டர்ன் எடுத்திருக்காப்ல. அவர் உங்களுக்கு எதுக்கு நான் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்துக்கிட்டு பிள்ளைங்களை கொலை செய்யறதுக்கும் எதுனா ஈரானில் உள்ள 169 குழந்தைகளை வந்துக்கிட்டு கொலை செய்த அதை காரணம் காட்டி ஸ்பெயின் வந்துக்கிட்டு அமெரிக்காவில் முதலீடு பண்ண அவ்வளோ டாலர்ஸை வந்துக்கிட்டு $மில்லியன் கணக்கு ஆஃப் டாலர்ஸை வந்துக்கிட்டு ரிட்டர்ன் எடுத்திருக்காப்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. அப்போது இதில் எல்லாருமே வந்துக்கிட்டு இப்படி தூக்கி போட்டுட்டாங்கன்னா அமெரிக்கா நிலைமை அதோகதியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இஸ்ரேலுக்கு பயங்கர அடி வந்துட்டு இருக்கு. அந்த அடியில் வந்துக்கிட்டு இதுக்கு மேலே தாங்க முடியாதுங்கிற இஸ்ரேலும் அழுதுருக்கான். அதனால தான் வந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க. இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்ட மாட்டாங்கிற சொன்னாமல அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, அதில் வந்துக்கிட்டு அதே மாதிரி இஸ்ரேல் என்ன சொல்ல அப்படின்னா, எங்களுக்கு வந்துக்கிட்டு ஈரான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்க கூடாதான், அணு உற்பத்தி பண்ணிக்கலாம், இதுக்காக பண்ணிக்கலாமே தவிர அணு குண்டு தயாரிக்கக்கூடாது. அணு குண்டு தயாரிக்க மாட்டோம் முதல்ல சொன்னா, அதோட ஓகே பண்ண இந்த மிசைலை கேட்க போறேன்னா ஒரு காலம் கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த மிசைலை வச்சு தான் இன்னைக்கு தாங்கி நிற்கா, இன்னைக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டியா நிற்கான்னா, இன்னைக்கு தலை நிமிர்ந்து ஈரான் ஒரு நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அதுக்கு முழு காரணமே வந்து பேசிக். இதை விட்டுட்டு அவன் நிற்பாங்கன்னு நினைக்கிங்க, போய் எங்கேயா போக அப்படின்றவாப்ல, வேற எங்கேயா போய் உட்காரு அப்படின்றவாப்ல இஸ்ரேலை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஈரான் 100% சம்மதிக்க மாட்டான். ஏன்னா நம்ம அந்த நியூஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம் ஈரானை பற்றி. அதனால வந்துக்கிட்டு இந்த ஒரு இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டான். இப்போ ஈரான் இருக்கு, என்னோட 3 கோரிக்கைக்கு என்ன செய்ய போறீங்க, அது பதில கொண்டா அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இருக்காப்ல. இப்போ லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு துருக்கி கிட்ட சொன்ன நியூஸ் இதுதான். ஏன் டிமாண்டு 3, இதுக்கு நீ என்ன செய்ய போற, என்னோட டிமாண்ட் என்ன முதல்ல சொல்லு, அப்புறம் அவன் டிமாண்டை நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டாப்ல. அவன் டிமாண்டில் வந்துட்டு இப்போ என்ன, இந்த நியூக்ளியர் மட்டும் வேணா சம்மதிக்கலாம், இந்த 3 டிமாண்ட் ஒத்து நஷ்டீடு கொடுக்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இந்த நியூக்ளியர் டிமாண்டை மட்டும் ஒத்துக்குவாப்ல, மிசைல் டிமாண்டு ஒத்துக்கவே மாட்டாப்ல. ஸோ முடியுச்சு, இப்படி மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை முடியும். ஆனாலும் வந்து இப்பவும் அட்டி விட்டுட்டு இருக்காப்ல. ஈரான் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் மாத்திராப்ல முந்தானத்து, அதுதான் வந்துக்கிட்டு இவ்வளோ, அதாவது முந்தான நல்ல அடி அடிச்சு, முந்தானத்துக்கு முந்தின நாள் வந்து நல்ல அடி அடிச்சாப்ல, முந்தான நாள் அடியே இல்லை, கம்ப்ளீட்டாக டவுனு. அப்புறம் நேற்று வந்துக்கிட்டு சரியான அடி அடிச்சிருக்காப்ல. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 மிசைலை அங்கே விடுறான்னா அதை வந்துக்கிட்டு ஈரான் என்ன செய்கிறாப்லன்னா, ஏன் டெய்லி 100 மிசைல் விடுறதுக்கு, அப்போ ஒரு நாளைக்கு வந்து 200 மிசைல் விட்டுறது, இல்லை 190 மிசைல் விட்டுறது, இந்த மறுநாள் வந்து வெறும் 10 மிசைல், அப்புறம் வந்து ஒரு 190 மிசைல், இப்படி இந்த 190 மிசைல் போய் அடிக்கும்போது இப்போ வந்துக்கிட்டு அவனோட பாதுகாப்பு வந்துக்கிட்டு ஓப்பனாக இதாகி கிடக்கு, தடுக்கிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. அதனால அடி உள்ற ஏவனை ஃபுல்லாக வந்துக்கிட்டு போய் கரெக்டாக போய் உழுது, கரெக்டாக போய் அடிக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் சொல்லி தான் வந்துக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணுறாப்புல ஈரான். இது மத்தியில் வந்துக்கிட்டு அப்பாஸ் அராச்சி வந்துக்கிட்டு இந்த டீலை பற்றி சொல்லும்போது நீட்டாக சொல்லிட்டாப்புல, இது வந்துக்கிட்டு அமெரிக்காவோட தந்திரம் என்னன்னா எண்ணெய் விலையை வந்துக்கிட்டு குறைக்கிறதுக்கு. ஏன்னா சொன்ன முடிச்ச உடனே $100 கீழாயிட்டு பேரல், எண்ணெய் விலை குறைக்கிறதுக்கும் இந்த 5 நாள்ங்கிறது வந்துக்கிட்டு அவங்க ஆயுதங்கள் தடுப்பு இதெல்லாம் வந்துக்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கும் தான் வந்துக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மாற்றி அங்கே இப்போ வேறு நாட்டிலலாம் இருக்கும்ல தேர்டில் உள்ள பேட்டரி, இதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த தடுப்பு ஏவுகணையெல்லாம் வந்துட்டு ஈரானுக்கு ஷிஃப்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா இவங்க இந்த ஒரு இதை பண்ணுறாங்களே தவிர இவங்க வந்து ஆத்மார்த்தமாக இந்த போரை நிறுத்தணுங்கிற எண்ணத்தில் இவங்க செய்யலை அப்படிங்கிறது
அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து சொல்கிறது இதுதான். ஓகே, அப்போ இப்படி தான் வந்துக்கிட்டு இந்த டீல் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 2003 வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு ஈராக்கில் பூந்தா நாசமாக்கினாப்ல, சதாம் ஹுசேனை கொன்று எல்லாம் ஆக்கிட்டாப்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு அங்கே உட்காந்துட்டு இருக்காப்ல. அடுத்த 5 வருஷமாக வந்துக்கிட்டு ஈராக்கில் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல அமெரிக்கா வெளியில் ஏறும். ஆனால் இப்போ இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாப்ல. என்னைக்கு இந்த ஈரான் போர் நடந்துச்சோ, ஈரான் ப்ராக்ஸி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நேரத்தில் எர்பில்ல வந்துக்கிட்டு குர்துஸோட வந்துக்கிட்டு அவங்க தலைவர்கள் வந்து கூட்டின ஒரு கூட்டத்துக்கு நேரம் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காப்ல. ஏகப்பட்ட ட்ரோன் விட்டுருக்காப்ல. நேற்று காலி அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிறது வெளியில் இன்னுமே வரல. குர்துஸ்குள்ள முக்கியமான தலைகள் எல்லாத்தையும் நேற்று வந்து உருட்டிட்டாப்ல ஈரான். அப்போது இது மட்டும் இல்லாமல் ஈரான் பேஸ் மேலே நேற்று வந்துக்கிட்டு நம்ம வந்து போட்டிருந்தோம் வீடியோ. நம்மளோட நேற்றைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஈராக்கில் இருக்க அமெரிக்கன் பேஸ் மேலே வந்துக்கிட்டு ஈரான் எப்படி ட்ரோன்லாம் போட்டுட்டு வேவ் பார்க்குறதும் அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறதும் பார்த்தா. ஸோ டோட்டல் அமெரிக்கா பேஸிங் ஆள் பண்ணிட்டாங்க. அட் லாஸ்ட்டு இவனை ரெசிஸ்டன்ட் அங்கே ஈரானில் உள்ள ஈராக்கில் இருக்கிற ஈரானோட ரெசிஸ்டன்ட் போட்டுக்கிட்ட கெஞ்சிட்டான், காலில் விழுந்துட்டான், மண்டி ஓட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா ராணுவம் வந்துக்கிட்டு வெறும் கேட்டது 48 மணி நேரம். ஜஸ்ட் ஒரு 48 மணி நேரம் வந்துக்கிட்டு நீங்கள் இந்த போரை நிறுத்தினீங்கன்னா, தயவுசெய்து ஒரு 24லேருந்து 48 மணி நேரம் அந்த போரை எனக்கு நிறுத்துனீங்கன்னா நாங்கள் இங்கே பெட்டி பெருக்கி கட்டினா போயிடுறோம், அது போறதுக்காக எனக்கு வந்துட்டு நிறுத்திதாங்க அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சின்னு தான் வந்துட்டு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. அப்போ எந்த மாதிரி அப்போ இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு போகாதவன இந்த ஈரானோட அடியோட சரி டோட்டல் போ நீ வந்து ஈராக் வந்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் மாதிரி அமெரிக்கா பேஸ் இல்லாத ஒரு நாடாவது, அமெரிக்கா ராணுவம் இல்லாத ஒரு நாடாக வந்துட்டு மாறுது. எப்படி எங்கேயோ நடந்த சண்டைக்கு எவனுக்கோ ஒருத்தருக்கு நல்லது கிடைச்சிருக்கு, ஈராக்கு கிடைச்சிருக்கு. அது நல்லது. இவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து எவ்வளோ கூத்தாடி பார்த்து நகராத ட்ரம்பும் ராணுவம் உள்ளிந்த அடியில் எந்திரிச்சு ஓடிட்டாப்ல. இது வந்து 100% உண்மையான செய்தி வெளியில் வந்திருக்கு. Mr. Putin doesn't make it very clear to Mr. Netanyahu that if he contemplates using a nuclear weapon, he needs to understand something. If you do this, if you use a nuclear weapon against Iran or anyone in the Middle East, we will use a nuclear weapon against you. I'd be very surprised if he has not already said that. We don't understand ஒரு விஷயம் இது வந்துகிட்டு பூல் டக்ளஸ் மேட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்டு ஆர்மி கர்னல் மட்டும் இல்லாம இப்போ US டிஃபென்ஸ் கவுன்சிலில் உள்ள ஆதரவு கூட. இவர் வந்துகிட்டு இந்த ஒரு பேசி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஓடிட்டு இருக்கும். ஓகேவா, பேக்ல லைட்டா கேட்க வேணா சவுண்ட நான் வந்துட்டு வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அதோட தமிழாக்கத்தை வந்து கொடுக்குறோம். இது வந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்துகிட்டு ரஷ்யா வந்துட்டு நேரம் வார்னிங் பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படி சொல்றேன்னா, ஏன் வந்துகிட்டு ஈரான் மேல வந்துகிட்டு அணு குண்டு போட்டேன்னா அடுத்த நிமிஷம் ரஷ்யாவோட அணுகுண்டு இஸ்ரேல் உள்ளக்க வந்து கரெக்டா விழும், அதுல வந்துட்டு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அப்படின்ட்டாப்ல. இது சொல்றதுக்கு என்ன காரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்த ஒரு விவரம். ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் கொடுத்த விவரம் என்னன்னா, பிடிச்சு பார்த்தாப்ல முடியல, இந்த இதை வந்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 அணுகுண்டை போட்டுட்டு ஈரானில் குண்டை போட்டுட்டு மொத்தமாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, முடிச்சுட்டு போரை வந்து நிறுத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பிளான் போட்டிருக்காப்ல, மோசாது பிளான் போட்டிருக்காப்ல. இந்த பிளானை தான் வந்துக்கிட்டு கேட்ட உடனே வந்து தெளிவாக சொல்லிட்டாப்ல ரஷ்யா. விட்டு நேராக வந்துக்கிட்டு நெதன்யாவை கூப்பிட்டு பேசினது அதை வந்துக்கிட்டு ரஷ்யா வந்துட்டு ஒத்துருக்கு. ஓகேவா, கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல, வான் பண்ணிட்டாப்ல, இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது, இந்த ஃபவுல் கேம்ல விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற இதாக பார்த்துக்கணும். அப்படி ஒரு குண்டு ஒரு கதிர்வீச்சு அந்த சைட்ல இருந்து வந்துச்சு, ஈரான்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு அதே குண்டு உள்ள வந்து விழும், உங்களால் முடிஞ்ச தடுத்துக்கோ அப்படின்னா ரஷ்யாவோட ஏவுகணையிலேருந்து வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்ட்டாப்ல, அப்மேஜ் தாக்குதல் நடத்தும் அப்படின்ட்டாப்ல. அதோட தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அரண்டுட்டாப்ல. இதில் வந்துக்கிட்டு பேக் அடிச்சிட்டாப்ல. இது வந்துட்டு 100% உண்மையான ஒரு செய்தி. அதை பற்றி இது வந்து பேசுறது யாரும் இல்லை. இப்போ வந்துக்கிட்டு நம்ம ஈரான்காரன் சொன்னால் இல்லை மற்றவங்க சொன்னா பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட்டு சொல்கிற யாரு? அமெரிக்கா டிஃபென்ஸ் கவுன்சிலோட இப்போ உள்ள ஆதரவும் பழைய கேர்னலும் கூட அவரு வந்து சொல்கிறத இந்த ஒரு விஷயம். அப்போ எப்படி இவனை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்கிறத வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு யோசிக்கலாம். அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த தொழிலாளி
அங்கே இஸ்ரேலுக்கு வேலைக்கு போன ஒரு தொழிலாளர் வந்துக்கிட்டு ஒரு காட்சி வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. டிமோனால வந்து நடந்த தாக்குதலில் அங்கே உள்ள பாதிப்பை வந்துக்கிட்டு நீட்டாக வீடியோ பண்ணி அவர் வந்துக்கிட்டு தன்னோட யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்காப்ல. இந்த போஸ்ட் போட்ட வந்துட்டு மிக வைரலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வந்துக்கிட்டு அந்த பாதிப்பு வந்துக்கிட்டு தெரிஞ்சு அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க முன்னால் ஓடிட்டு இருக்க இந்த தான் இந்த நபரை வந்துக்கிட்டு பேர் எதுவுமே வந்து டீட்டெயில்ஸ் வெளியே வரல. இந்தியன் ஒர்க்கர் அப்படிங்கிற மாரி தான் வந்துருக்கு. இவன் வந்துட்டு இப்போ இஸ்ரேல் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்திருக்கு. அப்போ அங்குள்ள பாதிப்பை வந்துக்கிட்டு வெளியுலகத்துக்கு காமிச்சதுக்காக வந்துக்கிட்டு இஸ்ரேலோட சென்சர்ஷிப் உள்ள காரணத்தினால வந்துக்கிட்டு அதை மீறி நடந்த காரணத்துக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கதா வந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு வைரலாகல, அவர் விட்ட வீடியோ தான் வந்துக்கிட்டு இன்னைக்கு உலக அளவில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய வைரலாக இருக்குது. என்ன விதமான பாதிப்பை வந்துக்கிட்டு விமானால வந்துட்டு ஈரான் நடத்தியது என்ன செஞ்சு காமிச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு அவங்க உலகம் வந்து மொத்தமாக பார்த்துருக்கு. அப்போ அடி விழுந்துட்டு தான் இருக்குது. இதுவரை வந்துக்கிட்டு நீ ஈரான் வந்து வாய் திறக்கணும். இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு தான் நம்ம வரும். நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. பட் வந்துக்கிட்டு அதுக்காக வந்துட்டு ஒரு நாட்டை அடிச்சுட்டு இருப்பான். அதை வந்துட்டு எவனும் கேள்வியை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு ஊதாரியா புறம்போக்க இல்லை ரவுடி மாதிரி நான் இருப்பேன், உலக ரவுடியாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்கா சொல்லிட்டு தான் அதுக்கு எதிராக எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து குரல் கொடுப்போம். ஸோ இந்த போர் நின்றுச்சுன்னா நல்ல ரீதியாக நின்றுச்சுன்னா வந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் வந்துட்டு 100% வந்துட்டு நான் நம்புறது ஈரானுக்கு சாதகமாக தான் இந்த போர் நிற்குமே தவிர ஈரானுக்கு பாதகமாக போர் நிற்கவும் விட மாட்டேன், ஈரான் வந்து நிறுத்தவும் மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு 100% உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.